வார்த்தை மிகவும் முக்கியமானது. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருந்தார். ஜீசஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். ஜீசஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட், அதாவது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவால் நிரப்பப்பட்டு இருந்தார். இயேசுவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அறிமுகப்படுத்தினார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் அறிமுகப்படுத்தினதை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாள் வந்த போதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோடு இருந்திருக்கிறார். அதற்காகத்தான் அவர் தைரியமா சொல்லிட்டு போறார், நீங்க பயப்படாதீங்க, என்ன நீங்க போக விடுங்க, நான் பிதாவிடத்துல நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன், உங்களை பாதுகாப்பதற்கு, உங்களுக்கு சகலவித சத்தியத்திற்குள் நடத்துவதற்கு நான் ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். என்னை அவர் தேற்றினது போல உங்களை அவர் தேற்றுவார், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், உங்களுக்கு உதவி செய்வார் என்று ஆவியானவர் அனுப்பினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு ஆவியானவர் எப்படி இருந்தார் என்பதை நாம் கவனிப்போம், பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாராம்? ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு ரூபம் உண்டு, எந்த வடிவத்திலையும் வருவார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் ஒரு ஆழத்துவம் உள்ளவர், ஆழ்தத்துவம் உள்ளவர். அவர் ஒரு மனிதர், மேன் ஆஃப் காட். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவரை நீங்க கூப்பிட்டால் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கடந்த நாட்கள், அதாவது 2 நாட்கள் சனிக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஆவியானவர் என்னோட பேசினார். உபவாச ஜபம் தானே இருக்கு, சாதாரணமா ஒரு சட்டை போட்டுட்டு ஜபம் நடத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அயன் பண்ணதுக்கு ட்ரெஸ்ஸை தேடுறேன், அந்த சட்டை எனக்கு கிடைக்கல. அப்போ ஒரு சஃபாரி கீழே தப்புன்னு விழுந்தவனே எடுத்தேன். ஆவியானவர் சொன்னாரு, உன்னை சபையில் மாத்திரம் இல்லை, நீ ஜெபிக்கிறதுக்கு வெளியவும் உன்னை கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் என்னோட பேசுகிறார். பேசும்போது எனக்கு ஒரு இதுவாக இருந்தது, என்னடா இது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கீழ்படிட்டேன், அயன் பண்ணேன், சஃபாரி போட்டுட்டு வந்த பிறகு ஒரு சபைக்கு எப்படி வரும், ஒரு ஆராதனை நடத்துறதுக்கு எப்படி நம்மளுடைய உடையெல்லாம் சீர்படுத்தி வரணும், அதே போல் சீர்படுத்தி வந்துட்டேன். அதுக்கு உள்ளே வந்த பிறகு ஒரு ஃபோன் வாய்க்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், செல்வி அம்மான்னு சொல்லிட்டு இந்த பள்ளக்காலனியில் இருக்கிறாங்க. அந்த செல்வி அம்மா அவங்க மறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ அங்கே போய் இந்த பாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு அங்கே போய் ஜெபிக்க வேண்டிய வேலை வந்தது. ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவர், ஆவியானவர் நம்மோடு இருக்கிறவர். அதுதான் ஆவியானவர். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து போயிருக்கிறார், கேரண்டி கொடுத்திருக்கிறார். நான் இப்பொழுது எங்க போறேன்னு சொல்றாரு, பிதாவிடத்திற்கு போகிறேன், உங்களை தனிமையா விட்டுட்டு போல, உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லிட்டு போறார். உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் சகலவித சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்துவார். நீ தவறு செய்யும் போது இது தவறு என்பதை கண்டித்து உணர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே
வர வேண்டும் என்றால் நாம் கூப்பிட்டால் தான் வருவார். கூப்பிட்டால் வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர், கூப்பிடாமல் வருகிறது அசுத்த ஆவி. புரிஞ்சுக்கங்க. அதே போல கூப்பிட்டால் வருவார் பரிசுத்த ஆவியானவர், கூப்பிடாமல் வருகிறது அசுத்த ஆவி. அது கூப்பிடாத அழைக்காத வீட்டுக்கு நுழையாத, சொல்லுங்க, நுழையாத, அழைக்காத வீட்டுக்கு நுழைகிற விருந்தாளியா வந்துடும். சத்துரு சாத்தானுடைய வேலைதான். நீங்க கூப்பிடவே மாட்டீங்க, உள்ள வந்துடும். வந்துட்டு என்ன பண்ணுவான், அவன் போகும்போது சொல்லிட்டு போவான். எல்லாரையும் அலக்கழிச்சிட்டு வேதனைப்படுத்திட்டு என்ன பண்ணுவான், ஓடிடுவான். ஆனா ஆவியானவர் அவரை நம்ம துக்கப்படுத்திட்டா சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டார். பரிசுத்த ஆவியானவருக்கும் அசுத்த ஆவிக்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவரை நமக்கு தந்தருளி இருக்கிறார். நீங்கெல்லாம் பாக்கியவான் பாக்கியவதி. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ அதுதான் கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு தந்தருளி இருக்கிறார். அப்போ அவர் சகலவித சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துவார். அதுதான் பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது, வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம். ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடித்தது. வானத்திலிருந்து சற்று சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டா, ஒரு சத்தம் உண்டாயிற்று, முழக்கம் உண்டாயிற்று. உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரம்பிற்று. பரிசுத்த ஆவியினால் நிரம்பிற்று. இந்த நாளில பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் நாம் உண்மையாய் அவரை அழைக்க வேண்டும். அவரோடு நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். சகலவித சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். ஆவியானவரே என்னை நடத்தும், பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாரும், பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே நீர் வந்து எங்களை சரிப்படுத்தும் என்று சொல்லுங்க. நிச்சயமாய் உங்களை சரிப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ரூபம் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த வடிவத்தில் வருவார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. புறா வடிவில் வந்து இயேசு கிறிஸ்துவோடு தோளின் மேல் அமர்ந்தார். அல்லேலூயா. தோளின் மேல் அமர்ந்த பிறகு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை இயேசு கிறிஸ்து பெற்றதுனால எங்கு போனாலும் அற்புதம் நடக்கிறது, எங்கு போனாலும் அதிசயம் நடக்குது. அல்லேலூயா. எப்பேற்பட்டவர்களால் முடியாதவர்களுக்கு ஆண்டவர் அல்லேலூயா வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆவியானவருடைய வல்லமை எல்லாருக்கும் கிடைத்தது. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு கூட பரிசுத்த ஆவியானவரை நீங்க அடைங்க, கூப்பிடுங்க. எங்க போனாலும் நீங்க கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவரை நீர் அனுப்பும். பரிசுத்த ஆவியானவரை நீங்க கூப்பிட்டா தான் வரும். நீங்க சப்போஸ் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனா உங்களுக்கு வாஞ்சை இருக்கிறது. வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் வாஞ்சை இருக்கிறது, தாகம் இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க கூப்பிடணும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க பரிசுத்த ஆவியானவரை எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க. நிச்சயமாய் உதவி செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சபையை நடத்துறது கூட பரிசுத்த ஆவியானவர் தான். உங்க குடும்பத்தை நடத்த எனக்கு தெரியல, இந்த குடும்பத்துல அல்லேலூயா எப்படி சமாதான குலைச்சல் ஏற்படுதுன்னு தெரியல, ஆவியானவரே எனக்கு நீர் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. ஆண்டவரே என்னுடைய சரீரம் எந்த நேரத்துல என்ன ஆகும்னு தெரியல, ஆவியானவர் நீங்க தான் என்னை நடத்தணும் சொல்லி பாருங்க. ஆவியானவர் உனக்குள்ளே வரும் பொழுது பெரிய பலமாய் மாறுவீர்கள். சரீரத்தில் இருக்கிற காணப்படுகிற பலவீனங்களும் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எல்லா தடையிலும் உடைக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எப்பேற்பட்ட வியாதியும் பரிசுத்த ஆவியானவரால் அல்லேலூயா அகற்ற முடியும்.
வல்லமையின் ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறதுனால் பிசாசுகளை துரத்தலாம், நவமான பாஷைகளை பேசலாம், வரங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வரங்கள்? விசுவாசிகளால் உண்டான அடையாளங்கள் என்ன சொல்லுங்க? விசுவாசிகளால் உண்டான அடையாளங்கள், பிசாசை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு எதுவானது யாதொன்று குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க அல்லேலூயா துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க விலகி நிக்க வேண்டாம், நீங்க கூப்பிடுங்க. எங்க போனாலும் அவர் வந்துருவார். ஆவியானவருடைய வல்லமை அதுதான். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஒருத்தர்கிட்ட பேசணும், முக்கியமானவங்களா இருப்பாங்க அப்படின்னா ஆவியானவரை நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பேச்சு திறமை கொடுத்துருவாங்க. ஏனென்றால் அவர் ஆழத்துவம் உள்ளவர். மேன் ஆஃப் காட் இயேசுவானவர் அனுப்பியிருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியமானவர். அவர் இல்லாவிட்டால் நமக்கு சபை நடக்காது. சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபைகளிலே ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். உங்க குடும்பத்திலும் ஆளுகை செய்வார். உங்க குடும்பத்திலும் உங்களுடைய சரீரத்திலும் ஆளுகை செய்வார். உங்களுடைய சரீரத்துல ஆளுகை செய்வது எப்படி? உங்க சரீரம் தானே, நீங்க கிழிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சரீரத்துக்கு அவர் தான் சொந்தக்காரர். விசுவாசிக்கிறீங்களா? உங்க சரீரத்துல பச்சை குத்திக்கலாம் நினைக்காதீங்க. அதற்கும் அவர் கேட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கேட்பார். நீங்க வாசிங்க லேவியராகமம் புஸ்தகம், லேவியராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுங்க. லேவியராகமம் புஸ்தகம் அதுல சொல்றாரு பாருங்க. 28 19 28 வாசிங்க. செத்தவர்களுக்காக சில பேர் வந்துங்களா, செத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சரீரத்தை கீழ்ச்சிக்குவாங்க. நம்ம இன்னி இருந்து என்ன பிரயோஜனம், இன்னும் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு இதுல பிளேடு எடுத்து அறுத்துக்குவாங்க, கையில வெட்டிக்குவாங்க, அப்படி பண்ணிக்குவாங்க. சொல்லுங்க. செத்தவங்களுக்காக உங்களுடைய சரீரத்தை கீறிக் கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்களிடத்துல குத்தி கொள்ளாமலும். என்ன சொல்றாரு? அடையாளமான எழுத்துக்கள் என்னது? பச்சை குத்துறது சொல்றாரு. எப்படி? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, அது டாட்டோ போட்டுக்கிறாங்க. எங்க? இங்க போட்டுக்கிறாங்க, இங்க போட்டுக்கிறாங்க, இருதயத்துல போட்டுக்கிறாங்க, கையில இந்த இடத்துல குத்திக்கிறாங்க. இதெல்லாம் போடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய சரீரம் இது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா! அந்த சரீரத்தை நாம் அடுத்தது என்ன சொல்றாரு? வாசிங்க. நான் கர்த்தர். இந்த சரீரத்துக்கு யாரா இருக்கிறாரு? கர்த்தர் தான். இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் யாரு? கர்த்தர் தான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா! நீங்க போடுவீங்களா வாலிப பிள்ளைகளே? யாருக்காவது உங்க சொந்த நண்பர் கூட படிச்சவர், அதனால நான் போட்டுக்கினேன், மறந்தேன். ஒருத்தர் அப்படிதான் சொன்னார், நான் என் கூட படிச்சவங்க அதனால இந்த இடத்துல பேரை போட்டுக்கினேன். எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், பேரை ஏத்திக்கிறாங்க. சில பேர் ரஜினி பேர் ரஜினின்னு போடுவாங்க. ஆண்டவருடைய சரீரம் இது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தர் சொல்றாரு. அப்பனா என்ன அர்த்தம்? உங்க சரீரத்துக்கு அவர்தான் சொந்தக்காரர்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சரீரத்துக்கு அவர் தான் சொந்தக்காரர். நீங்க போய் பச்சை குத்திக்கிறது, உங்க இஷ்டப்படி கைகளை கீச்சிக்கிறது, அல்லது ஜீசஸ் பேரை குத்திக்கிறது, அதெல்லாம் தப்பு. அதுதான் இதுல சொல்றாருல்ல, என்ன சொல்றாரு மறுபடியும் அதை வாசிங்க. செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர். அப்பனா சொல்றாரு பாருங்க, உங்க சரீரத்துக்கு நான் தான் சொந்தக்காரன். உங்க சரீரம் யாருடையது? கர்த்தருடையது. உங்க சரீரம் கர்த்தருடையது. வீணாக்கலாமா நம்ம இஷ்டத்தின்படி? ஆகவே இந்த சரீரம் கர்த்தருடையது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இந்த சரீரம் கர்த்தருடையது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க. சகோதர சகோதரிகளை எல்லாம் சொல்லுங்க, இந்த சரீரத்தை நான் கெடுத்துக்கொள்ள நான் விரும்பல. இது கர்த்தருடைய சரீரம். எல்லாம் சொல்லுங்க, இது கர்த்தருடைய சரீரம், ஆவியானவருடைய சரீரம், இது ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறவருடைய சரீரம். இந்த சரீரத்தை நான் கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அல்லேலூயா. நீங்க சொல்லும் போது எல்லாம் ஆவி வெளியேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்லும் போது உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் மாறும். அல்லேலூயா. அதுக்காக தான் அல்லேலூயா ஆண்டவர் எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் சாத்தானின் தீக்கணைகளையும் எதிர்த்து நிற்க எனக்கு பலன் வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆவியானவரே, எனக்கு எதிர்த்து நிற்க பலன் வேணும். என்னுடைய சரீரத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவி, பொல்லாத ஆவி என்னை விட்டு விலகும்படியாக ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிங்க. அல்லேலூயா. உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க உங்க சரீரத்தை கிழித்துக் கொள்ளக்கூடாது, அல்லது பச்சை குத்தி கொள்ளக்கூடாது, அல்லது காதுல கடுக்கம் போடக்கூடாது. ஆம்பளை பிள்ளைங்க, பெண்கள் போட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆம்பளை பிள்ளைங்கள் கடுக்கம் போட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? அடிமை என்பதுக்கு அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? ஆம்பளை பிள்ளைகளுக்கு அது நீங்க ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா, அடிமைகளை கடுக்கம் போட்டு ஒரு ரிங்கு போட்டு காதுல குத்தி வச்சிருப்பாங்க. இவங்களாம் அடிமைகளால நம்ம நாடு செழிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. இவர்கள்லாம் அடிமைத்தானே. இவர்கள்லாம் அடிமை என்பதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, எல்லாருடைய காதுல, அடிமையின் காதுகளில என்ன இருக்குமா? ஒரு வளைவம் இருக்கும். அதே போல அடிமை இவங்களை நம்ம ஆட்களை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். பூந்தொட்டி வச்சுக்கிறாங்க தலைமை. பூந்தொட்டி இருக்கா இல்லையா? பூந்தொட்டி பாவனா இந்த முனையில ஒரு பசங்க ஒரு இது இருக்கும், கேங் இருக்கும். பூந்தொட்டிய கவர்ல அப்படியே நேரா வச்சுட்டு இருப்பாங்க. அதுல குருவி முட்டை போட கூட தெரியாது, காக்கா முட்டை போட கூட தெரியாது, பாம்பு தங்கினா கூட தெரியாது தூக்கத்துல. கலர் கலரா வேற போட்டுக்கிறாங்க. நம்ம பெரியவங்களா இப்ப இருக்கிற பெரியவங்களா தலைக்கு டை அடிச்சுக்கிறாங்க. எங்க வயசு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு டை அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இவங்க பசங்க, வாலிப பசங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, தலைமுடிய வெள்ளை கலர் ஆக்கிறாங்க. அது ஒரு ஸ்டைல். கேட்டா அஜித் ரசிகர். தோனி ரசிகர்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ எல்லாம் யார் ரசிகரா இருக்கணும்? கர்த்தருடைய சரீரம். நீங்கெல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய சரீரத்தை வீணாக்கி கொள்ளாதீங்க. கர்த்தருடைய சரீரம் எப்படிப்பட்டது? பலனுள்ளது. அவர் எல்லா இடங்களிலும் சுற்றித் திரிந்து நன்மைகளை செய்தார். சப்பானியை குணமாக்கினார், நடக்க செய்தார். குருடனை பார்வையடை செய்தார். குஷ்டரோகியை சுகமாக்கினார். வியாதிஸ்தர் மேல் கைகளை வைத்தார், சுகம் உண்டாயிற்று.
அந்த சுகம் உனக்குள்ளே இறங்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வல்லமையை நீ பெற வேண்டும் என்றால் கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சரீரம் கர்த்தருடையது. எல்லாம் சொல்லி ஜெபிங்க. இந்த சரீரம் கர்த்தருடையது. எல்லாம் சொல்லுங்க. உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க. இந்த சரீரம் கர்த்தருடையது. இந்த சரீரத்தை நான் கெடுக்க எனக்கு அருகதை இல்லை, எனக்கு உரிமை இல்லை. இந்த சரீரத்தை ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். இந்த சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். இந்த சரீரத்தை ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றிலும் நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த சரீரம் இனி சாத்தானுக்கு உடையது அல்ல, ஹல்லேலூயா, ஆண்டவருக்குரியது, கர்த்தருக்குரியது. இந்த சரீரத்தை நான் சேதப்படுத்தாமல் ஆண்டவர் என்னை காப்பாராக. ஆவியானவரே, நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை உடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அடுத்தபடியாக நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 4:1. இயேசு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர், இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசம்? ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களை இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது எவ்வளவு பெரிய சோதனையா இருந்தாலும் நீ சகிக்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும், போராட்டங்கள் உனக்கு எதிர்க்க வந்து பிசாசே வந்து நின்னாலும், உன்னை நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்து உனக்கு குரல் கொடுத்தாலும் நீங்க பயப்படாத இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேல வல்லமையை உண்டாக்கி இருக்கிறார். பயங்கள் எல்லாம் நீக்கி போகும் பண்ணுவார். விசுவாசிங்களா? நீங்க ஆண்டவர் கொடுத்த சரீரம் இது, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட சரீரம். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் பலப்படுத்தி சகாயம் செய்வார். நீதியின் வலக்கரத்தினால் தாங்குவார். தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். ஆகவே ஆண்டவரை போல நீங்கள் வாழ வேண்டும். யோவான் 3 புஸ்தகம், யோவான் 3:34 வாசிப்போம். ஆண்டவர், ஹல்லேலூயா, தேவனால் அனுப்பப்பட்டவர் பேசுகிறார். ஆமென். அளவில்லாமல் ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்ட ஆவியானவர், தேவன் ஆவியானவர் உங்களுக்கும் அளவில்லாமல் கொடுப்பார். முதலாவது நிறைவாய் கொடுப்பார், இரண்டாவது அளவில்லாமல் கொடுப்பார். ஆவியானுடைய பலத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பலம் சாதாரணது அல்ல. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியானவர் ஆகும். யாரால் ஆகுமா? ஹல்லேலூயா. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளை செய்கிற தேவனாலே ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவர் நிறைவாய் தருவார். அவர் உங்களுக்கு எப்படி தருவாரா? நிறைவாய் தருவார். உங்களுக்கு அளவில்லாமல் தருவார். சொல்லுங்க. ஆவியானவர் நிறைவாய் உங்களை நடத்துவார், அளவில்லாமல் நடத்துவார். ஆவியானவருடைய பலத்த கருத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை நீ பெற்று ஞானஸ்தானத்துக்கு தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது உன்மேல் ஆவியானவர் புறாவின் ரூபத்திலே வந்து இறங்குவார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறதை தெரியும், உன்னை நிறைவாய் நடத்துகிறது தெரியும், உன்னை ஆளுகை செய்வது தெரியும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு தம்மை அர்ப்பணிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஆச்சரியமா இருக்கும். இவர்கள் இப்படி இருந்தாங்க, எவ்வளோ அழகா ஆயிட்டாங்களே, எவ்வளோ ஒரு சைனிங் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா.
இது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தபடினால் அதன் நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார். நீங்க மகிழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றிலும் அவர் ஞானமாய் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் கூப்பிடுங்க. வாலிப பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் கூப்பிடுங்க. எக்ஸாம் எழுதும் போது பரிசுத்த ஆவியானவரை நீங்க தான் உதவி செய்யணும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவரே எனக்குள் வரட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் செய்ய பலன் உண்டு. உனக்கு எக்ஸாம் எழுத கற்றுக் கொடுக்க மாட்டாரா? ஒரு பாஸ்டர் எனக்கு போன் பண்ணி, இளம் ஊழியர் காஞ்சிபுரத்திலிருந்து போன் பண்ணி என்ன கேட்குறாரு, பாஸ்டர் நான் லைசன்ஸ் மினிஸ்ட்ரி இந்த இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு எக்ஸாம் எழுதிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதணும். நான் கிட்டத்தட்ட 10-12 வருஷமா அந்த மாதிரி ஒரு இது எழுதி கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. அப்போதான் லாஸ்ட்டு இது 2016 நான் ரெவரண்ட் வாங்கிட்டேன். அவர் இளம் ஊழியர். அவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, பாஸ்டர் லைசன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது பாஸ்டர், அது நான் எழுதினேன், எக்ஸாம் எழுதினா எனக்கு ஒன்றுமே தெரியல, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நான் ஃபோனில் தான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் எனக்கு எழுதி கொடுத்தா நல்லா இருக்கும் பாஸ்டர். எப்படி நான் எழுதி கொடுக்குறது? நான் எக்ஸாம் எழுதுவா? நான் சொல்கிறத நீ கேளு போ அப்படின்னு சொன்னேன். நான் சொல்கிறத எழுதிட்டாரு. என்னென்ன எழுதினாரு? ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை ஆண்டவர் அல்லேலூயா இந்த இதில் கேட்பாங்க, எக்ஸாமில் கேட்பாங்க, என்னென்ன வரங்கள் கிரியை செய்து ஆண்டவர் என்னென்ன அற்புதம் செய்தார். 2 மனைவிக்காரருக்கு என்ன கொடுக்கூடாது, அல்லேலூயா திருவிருந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அது மாத்திரமல்ல, அல்லேலூயா சபை குடும்பத்தை நல்லா நடத்துகிறவர்களால் அல்லேலூயா அவர்கள் எந்த விதத்திலும் பாகுபாடின்றி சபைக்கு வருகிறவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஞானஸ்தானம் கொடுக்கறது மாத்திரமல்ல, அடக்க ஆராதனைக்கு நீ அடக்க ஆராதனையும் பண்ணலாம் இந்த லைசன்ஸ் மினிஸ்ட்ரினா. மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். 16 உபதேசங்கள் இருக்கிறது ஸ்தாபனத்தில், ஏஜி ஸ்தாபனத்தில் 16 உபதேசங்களை நாம் அல்லேலூயா அவருக்கு சொல்லும்போது ஆச்சரியமாக இதெல்லாம் கரெக்டு தான் பாஸ்டர்னு சொல்லிட்டு நான் எழுதி அனுப்பி விட்டேன். அவர் மறுபடியும் சொல்கிறாரு, பாஸ்டர் நீங்கள் சொன்னதெல்லாம் வந்தது பாஸ்டர், நான் நல்லபடி எழுதுனேன். ஓ 40-35 மார்க் எடுத்தால நீ பாஸ் தான் போ அப்படின்னு சொல்லிட்டேன். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் சகலவித ஞானத்திலும் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாவற்றிலும் அவர் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு தேவ ஜனமே, கர்த்தருக்கு நம்மை அல்லேலூயா ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருக்கு தம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3ஆவதாக நாம் பார்க்கும்போது யோவான் 7:15 வாசிப்போம். 7:15 யோவான் வாசிங்க. கல்லாதவராய் இருந்தோம். கல்லரா இருந்தோம் சொல்லுங்க. இதெல்லாம் நிறுத்தி வாசிக்கணும். நம்ம கல்லாதவர்கள், அதாவது கல்லாதவர்னா என்ன அர்த்தம்? படிக்காதவர். வாசிங்க. கல்லாதவராய் இருந்தோம். வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார்? ஆச்சரியப்பட்டார்கள். ஆவிக்குரிய வேதத்தை அல்லேலூயா இயேசுவானவர் அறிந்திருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஆவிக்குரிய வேதத்தை இயேசுவானவர் அறிந்திருக்கிறார். அப்போ யூதர்களுக்குள்ள இவர் எந்த ஸ்கூலுக்கும் போலையப்பா, யாருக்கிட்டேயும் இவர்கள் கல்வி கற்றுக்கொள்ளவில்லையே, எப்படி இவருக்கு இவ்வளோ பெரிய வேத ஞானம் அறிவு எப்படி வந்தது
அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துச்சு. கேள்வி வந்த பிறகு ஒரே குழப்பம். யூதர்களுடைய வேலை என்னன்னா, இவர் ஏதாவது ஒரு வித்தியாசமா அற்புதமா பேசிட்டாரு அப்படின்னா கல்லை தூக்கிக்குவாங்க. நீ நீ யாருடைய மகன்? தச்சனின் மகன் அல்லவா? மரியாளின் மகன் அல்லவா? உனக்கு எங்கிருந்து இந்த அறிவு வந்தது, ஞானம் வந்ததுன்னு சொல்லிட்டு கல்லை எடுத்துக்குவாங்க. ஒரு வாட்டி இவர் நான் தேவகுமாரன் சொல்லிட்டார். அதாவது பிதாவினோடு நான் இணைந்து செயல்படுகிற தேவகுமாரன். எல்லாரும் கல்லை எடுத்துட்டாங்க. அடப்பாவீங்களா, இதுக்கு என்ன பண்ணிட்டீங்க? கல்லை எடுத்துட்டீங்களா? நீங்கள் எல்லாரும் அனைவரும் தேவ புத்திரர்கள் என்று சொல்லியிருக்கிறேனே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். தேவ புத்திரர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறத இதை எப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ நம்ம எல்லாரும் தேவ புத்திரர் என்று சொல்றார் ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ தேவர்கள் என்று சொன்னதுக்கு நீ கல்லை எடுக்கிற, நீங்களாம் தேவ புத்திரர் என்று சொல்லுகிற. இப்படி ஆண்டவர் பேசுகிற பேச்சு ஆச்சரியமா இருக்கும். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை தருவார். உங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். ஆவியானுடைய வல்லமை சாதனதல்ல. அவர் கல்வி கற்றாதவராய் இருந்தாலும் ஞானம் உடையவர். அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்? பரலோகத்தின் கல்வி அவர்கிட்ட இருக்கு. எல்லாவற்றிலும் ஞானம் உடையவர் ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? அதற்காகத்தான் சாலமோன் ஞானிக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். சாலமோன் ஞானி எப்படிப்பட்டவராக இருந்தாரு? ஆண்டவர் கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை ஆளுவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுக்க. 1000 தகன பலிகளை செலுத்திட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? படுத்து உறங்கிட்டார். அப்போ அவருடைய தரிசனத்துல கடவுள் வருகிறார், இயேசு வருகிறார். என்ன பண்றாரு? அப்பா, நீ எனக்கு இவ்வளோ பலிகளை நீ செலுத்திட்ட, இவ்வளவு செலுத்திட்ட பிறகு உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களை ஆளுகை செய்வதற்கு எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீ ஞானத்தை கேட்கிறீர்கள், நீ பணத்தை கேட்பீர்களவா நான் நினைச்சேன், ஐஸ்வர்யத்தை கேட்பேன் என்று நினைச்சேன். ஆனா நீ ஞானத்தை கேட்டதுனால ஞானத்தோடு உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அவ்வளவு ஞானமாய் சாலமோனை நடத்தினார். பாருங்க, சேவா ராஜித் ஸ்திரீ அவர்கள் கேள்விப்பட்டுட்டே இருக்காங்க. யாரை பற்றி? சாலமோன் ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டுட்டே இருக்கிறாங்க. கேள்விப்பட்டு ஒரு நாள் இதுதான் உண்மையா என்பதை பார்க்க வராங்க. பார்க்க வரும்பொழுது அவளுக்கு என்ன நடக்குது? இது நடக்குது, டெஸ்ட் நடக்குது. டெஸ்ட் நடக்கும்போது கர்த்தர் பாருங்க என்ன பண்றாங்க, அவங்க பூ கொத்து கொண்டு வந்து நிக்கிறாங்க. அப்போ இது எது சாதாரண பூ, எது உண்மையான பூ? கொஞ்சம் காட்டுங்க. ரெண்டுமே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த பூங்கொத்தை பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்து இவரு அதை பார்க்குறாரு. உடனே அவருடைய சர்வரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு ஜன்னல்லாம் திறந்து விடுப்பான்னு சொல்லிட்டாரு. ஜன்னல்லாம் திறந்து விடுன்னு சொன்ன உடனே ஜன்னல் திறந்துச்சு. எந்த ஜன்னல் திறந்தோடனே ஈலாம் உள்ள வரல. ஈ எதுல உட்காருதோ அது ஒரிஜினல் பூ. எந்த இது உட்காராத இருக்கிறதோ அது டூப்ளிகேட்னு சொல்லிட்டார். அந்த சேவா ராஜஸ்ரீ இதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஆவியானவர் நமக்குள்ள வல்லமை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரீர பலவீனப்பட்டு இருக்கிறன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, தைரியமா இருங்க.
ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். தேவைகளை ஆண்டவர் சந்திக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஆவியானவருடைய அறிந்து கொள்ளுதலை நீங்க உணருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது லூக்கா எழுதின புஸ்தகம் 5:16 வாசிப்போம், முடிச்சிடலாம். அவர் ஆமா ஆவியானவராலே இரவு முழுவதும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டார். இன்றைக்கு கூட ஆவியானவரால நீங்க ஜெபத்தை தொடங்குங்க. ஆவியானவரால வேதத்தை வாசிக்க தொடங்குங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நம்பிக்கையோட இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்தில நீங்க நம்பிக்கையோடு பரிசுத்த ஆவியானவர் கூப்பிட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவர் உதவி தேவைப்படும். ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? நான் இப்பொழுது பரமையா இருக்கிறேன், பரலோகத்துக்கு போறேன், பிதாவிடத்துல நான் போகிறேன். உங்களுக்கு பணிவிடைக்கு ஒரு உதவி செய்வதற்கு ஒரு தேற்றரவாளன் எனக்கு. அந்த தேற்றரவாளன் இன்றைக்கும் என்னோட இருக்கிறாரு, உங்களோட கூட இருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நடக்கும்போது உங்களால முடியாது தான், தூக்கத்தை விட முடியாது. ஏன்னா காலையில தான் 5 மணிக்கு தான் நல்ல தூக்கம் வரும், 4 மணிக்கு தான் நல்ல கண்ணு, அப்போதான் கனவுலாம் வரும். அந்த கனவுலாம் விட்டுட்டு கனவுலாம் விட்டுட்டு சபைக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. ஆவியானவருடைய வல்லமை பெற்றுக்கொண்டு நீங்க சபைக்கு வரலாம். ஆவியானுடைய வல்லமை பெற்றுக்கொண்டு எங்கும் போகலாம். ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு உங்கள் கரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்களின் கைகளின் கிரியைகளை அவர் சாப்பிடுவார்கள். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். மனைவி வீட்டோடு இருக்கிற திராட்சை செடியை போல இருப்பார்கள். பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார். பிள்ளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு பயந்தவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். வல்லமையின் ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை நிதானமாய் நடத்துவார். தேவைகளை சந்திப்பார். பதட்டம் இல்லாமல் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லா தடைகளும் உடைக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆவியானவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த சபையில ஊற்றப்படும்படியாக, நீர் ஆளுகை செய்யும்படியாக, ஆவியானவரின் கிரியை அதிகரிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா தடைகளை உடைக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சபையில தரிசனங்களை நீர் வைத்திருக்கிறீர். சபை தரிசனத்தின்படி நடக்கட்டும். ஆண்டவரே, எல்லா சுயங்கள் உடைக்கப்படும், எல்லா கட்டுகள் தளர்க்கப்படும், எல்லாவற்றிலும் நீர் பரிசுத்தமாய் நடத்தும். ஒவ்வொருவரையும் இன்றைக்கு வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளிலிருந்து முதியோர் வரையிலும் ஆண்டவரே உம்மை அழைத்து உம்முடைய ஆவியை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய. பரிசுத்த ஆவியானவரே, நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஜீசஸ், ஹல்லேலூயா, அண்ட் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் ஒவ்வொருக்குள்ளே இருக்கட்டும். தேவன் விரும்பும் பரிசுத்தம் இந்த சபையிலே காணப்பட வேண்டும். தேவன் விரும்பும் பரிசுத்தம் ஜனங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். தேவன் விரும்பும் பரிசுத்தம் தேவ ஜனங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். இயேசுவே, நீர் விருப்பத்தின்படி ஒவ்வொருவரையும் நடத்துக, ஆசீர்வதியும். ஆவியானவர் தாமே உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் சமாதான சுகமும் நாம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும்
கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கொருவர் வாழ்த்தி செல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர்.